ஸ்ரீ கல்கி அகத்தீசாய நமோ நமக. 12ஆம் ஆத்மலிங்க பூஜையினை சிறுவர்கள் ஏற்கும் முறை குறித்து சத்குரு அகத்திய மகரிஷிகள் வழங்கிய அருளுரை. ஈசனின் அடி தொழுதே அகத்தீசன் உரைக்கின்றேன். ஆத்மலிங்க பூஜைகள் யாவும் தனது பணியினை பூரணமாய் நிறைவுறுத்தி அன்பின் வாயிலினை திறவு கொள்ளச் செய்திட்டன. இறுதி சுழற்சி என்பது வெற்றியினை குறிக்கும் கொண்டாட்டங்களாக மலர்ந்திடும். எவ்விதம் ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது இவ்வாண்டு இரு குழுவினரால் ஏற்கப்பட உள்ளதோ அவ்விதமே 12ஆம் சுழற்சி லிங்க பூஜைகளும் நிறைவேறிடும். 108 தின ஆத்ம காயத்ரி நோன்பு மற்றும் 48 தின ஆத்ம காயத்ரி நோன்பு என்பது இரு கூறாக செயல் புரிந்திட முனைவது போன்றே 12ஆம் இறுதி சுழற்சியும் சிறார்கள் மற்றும் பெரியவர்கள் எனும் இரு குழுவாய் மலர்ந்து ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றிட யாம் 12 தெய்வங்களின் அனுமதியினையும் பெற்றே வழங்குகின்றோம். எவ்விதம் 15 அகவைகளுக்கும் குன்றிய சிறார்கள் இதனை ஏற்கலாம் என்றறிக. ஆன்மாக்கள் யாவும் முதிர்ந்தவையே, உடலிற்கே அகவை குன்றியிருக்கும் என்றே உணர்ந்து பிறவி கண்ட சிறு சிசுவும் இப்பூஜையினை ஏற்கலாம். அன்பு வாயில் மிகவும் அகண்டு காணப்படல் வேண்டும் எனும் காரணத்தினால் அனைவரையும் ஏற்க இறைவனின் அனுமதி கிட்டியது. எனில் அகவைகளின் அடிப்படையில் பிறவி கண்டு ஒரு தினமே ஆன ஓர் சிசுவும் இதனை ஏற்கலாம். அகண்ட அன்பு வாயில் அனைத்து அகவையில் உள்ள ஆன்மாக்களையும் ஈர்க்கும் வண்ணம் விரிவு கொள்ளும். சக்தி ஒடுங்கி சிவமாகிய அன்பு விரியும் எனும் காரணத்தினால் அனைவரும் லிங்க பூஜைகளை ஏற்கலாம். எவ்விதம் என்றறிக. அனைவரும் ஓர் தனித்த லிங்க ரூபத்தினை ஏற்று அதனை நீர், பால், தயிர், சந்தனம், பன்னீர் போன்ற திரவியங்களால் அபிஷேகித்து புனிதமடையச் செய்திடல் வேண்டும். இயன்ற சிறுவர்கள் அவர்களது கரங்களினால் பூஜிக்கலாம். இயலாத சிறு குழந்தைகளாக அமைந்திருப்பின் தாய் அல்லது தந்தையானவர் இதனை செயலாக்கம் கண்டிடலாம். சிறு பிள்ளையின் கரங்களில் அபிஷேகித்த லிங்க ரூபத்தினை இருத்தி 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்திட எடுத்துரைக்க வேண்டும். உரைத்திட இயலாத சிறு குழந்தை எனில் தாய் அல்லது தந்தை உரைக்கலாம், அன்றி இருவரும் இணைந்தும் உரைத்திடலாம். பின்னர் ஓர் தட்டு அல்லது ஆசனத்தில் லிங்க ரூபத்தினை பிரதிஷ்டை புரிந்து குழந்தைகளின் இரு கரங்கள் கொண்டு தீண்டிட எடுத்துரைக்க வேண்டும். பின்னர் வலது கரத்தினில் சிறு துளி நீர் எடுத்து நிலம் விடுத்து 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை உரைத்திட உதவ வேண்டும். உரைக்க இயலாத சிறு குழந்தைகளுக்கு தாய் தந்தையரே எடுத்துரைக்கலாம். பின்னர் அக்ஷதை அல்லது புஷ்பம் தனை கரங்களில் ஏந்தி இப்பிறவியில் எனது ஆன்மா முக்தி பெற வேண்டும் என்றே பிரார்த்தித்து அவற்றை லிங்க ரூபத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். மிகவும் சிறிய குழந்தைகளுக்கு பெற்றோர்களே எடுத்துரைக்கலாம். குழந்தையின் நாமத்தினை உரைத்து இவ்வான்மா இப்பிறவியிலேயே முக்தி பெற வேண்டும் என்றுமே உரைத்து
குழந்தையின் கரம் தீண்டிய மலர்களை லிங்க ரூபங்களுக்குச் சமர்ப்பிக்க வேண்டும். முதலில் துவங்கும் தினம் அன்றே லிங்க அபிஷேகங்களை புரிய வேண்டும். பின்னர் அதனை ஓர் ஆசனத்தில் இருத்தி அவ்விதமே பூஜிக்க வேண்டும். முதல் ஒரு மண்டல காலமும் இவ்விதம் பூஜிக்கலாம். பூஜிக்கும் வழிமுறைகள்: 1. முதல் தினம் மாத்திரமே லிங்க ரூபத்தை அபிஷேகித்து குழந்தையின் கரங்களில் இருத்தி 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரத்தினை எடுத்துரைத்து பிராண பிரதிஷ்டை புரிய வேண்டும். 2. பின்னர் அனுதினமும் கரங்களை தூய்மையுறுத்தி பின் ஆத்மலிங்க ரூபத்தினை இரு கரங்களினாலும் தீண்டி 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்க வேண்டும். 3. பின்னர் வலது கரத்தினில் சிறு துளி நீரெடுத்து நிலம் விடுத்து ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்க வேண்டும். அவ்வகையில் 3 முறையும் சிறிது நீரெடுத்து நிலம் விடுத்து பின் மந்திரத்தினை ஒரு முறை தனித்து உரைக்க வேண்டும். 4. பின்னர் அக்ஷதை அல்லது புஷ்பத்தினை கரங்களில் ஏந்தி 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து லிங்கத்திடம் சமர்ப்பிக்க வேண்டும். அத்தருணத்தில் முக்தி வேண்டும் என்றே பிரார்த்திக்க வேண்டும். இவ்வகையில் அனுதினமும் தூய நீராடி 9 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து ஒரு மண்டல காலம் பூஜிக்கும் குழந்தைகளுக்கு எமது ஆத்ம துளிகள் யாவும் சூட்சமமாய் வழங்கப்படும். பின்னர் மீண்டும் ஓர் 48 தினங்களுக்கு எமது ஆத்ம துளிகளை உள்ளேற்று பூஜிக்க வேண்டும். அத்தருணத்தில் மந்திரங்களை இரட்டிப்பாய் உரைக்க வேண்டும். முதலில் தூய கரங்களால் லிங்க ரூபங்களை தீண்டி 6 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்க வேண்டும். பின்னர் 6 முறை வலது கரத்தில் நீர் எடுத்து நிலம் விடுத்து ஒவ்வொரு முறையும் ஆத்ம காயத்ரி மந்திரம் தனித்து உரைக்க வேண்டும். பின்னர் புஷ்பங்களை கரங்களில் ஏந்தி 6 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து லிங்க ரூபத்திற்கு சமர்ப்பித்து இப்பிறவியில் முக்தி அருள வேண்டும் என்றே ஈசனை பிரார்த்தனை புரிய வேண்டும். இவ்விதம் 2 மண்டல காலம் பூஜிக்கும் குழந்தைகள் அனைவருமே எமது ஒளிப்பாலத்தினில் இணைக்கப்படுவர் எனும் சத்தியம் உணர வேண்டும். 12ஆம் குழுவினர் எமது ஆத்மலிங்க ரூபங்களை கரங்களில் ஏந்தும் தருணத்திலேயே யாம் குழந்தைகளின் ஆன்மாக்களோடு சூட்சமமாய் கலப்புற்று பிணைப்புறுவோம். பின்னர் அருளாசி புரிந்து ஒரு மண்டல காலம் வீற்றிருந்து வெளியேறிடுவோம். பிள்ளைகளை ஈன்ற அனைவரும் உவந்து ஏற்று அவர்களது ஆன்மாக்களை எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திடுங்கள். மற்றுமோர் உன்னத மார்க்கத்தினையும் வெளிப்படுத்த முனைகின்றோம். ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்றிட்ட 12 குழுவினரில் உள்ள ஆன்மாக்களுக்கு ஓர் சத்தியத்தினை உணர்த்திட முயல்கின்றோம். ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலரும் லிங்க பூஜைகளை ஏற்று எமது ஒளிப்பாலத்தினில் இணைந்திட்ட காரணத்தினால் ஓர் உன்னத எளிய மார்க்கத்தினில் அவர்களது மறைந்த தாய் தந்தையரை எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திடும் மார்க்கமும் உரைத்திடுவோம். தாய் மற்றும் தந்தை ஆகியவர் தேகம் விடுத்து மறைந்திருப்பின் அவர்களது ஆன்மாவினை எமது ஒளிப்பாலத்தினில் இணைத்திட உன்னத மார்க்கம் உரைத்திடுவோம். தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் மறைந்திருப்பின் 2 லிங்க ரூபங்களை ஏற்று தனித்த ஆசனங்களில் இருத்தி பூஜிக்க வேண்டும். ஒருவர் மட்டுமே மறைந்திருப்பின் ஒரு லிங்க ரூபத்தினை ஏற்று பூஜிக்க வேண்டும். யாம் உரைத்த வண்ணமே
முதல் தினம் ஓர் லிங்க ரூபத்தினை ஏற்று அனைத்து வாசனை திரவியங்களாலும் அபிஷேகித்து பின்னர் அலங்கரித்து இரு கரங்களிலும் ஏந்தி மறைந்த தாயின் நாமம் அல்லது மறைந்த தந்தையின் நாமத்தினை உரைத்து அவரது ஆன்மா முக்தி பெற வேண்டும் என்றே உரைத்து குழந்தைகள் பூஜிக்கும் வண்ணமே பூஜிக்க வேண்டும். ஆசனத்தில் இருத்திய லிங்க ரூபத்தினை கரங்களினால் தீண்டி மறைந்த தாய் அல்லது தந்தையின் நாமம் உரைத்து அவரது ஆன்மா சத்குருவின் ஒளிப்பாலத்தினில் இணைய வேண்டும் என்றே பிரார்த்தித்து 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்க வேண்டும். பின்னர் 3 முறை நீரெடுத்து நிலம் விடுத்து ஒவ்வொரு முறையும் ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைக்க வேண்டும். பின்னர் புஷ்பம் அல்லது அட்சதையினை கரங்களில் ஏந்தி 3 முறை ஆத்ம காயத்ரி மந்திரம் உரைத்து தாயின் நாமத்தினையும் உரைத்து அம்மலரினை லிங்கத்திற்கு சமர்ப்பிக்க வேண்டும். தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரும் மறைந்திருப்பின் தனித்தனியாக இரு லிங்கங்களை அமர்த்தி ஒவ்வொருவருக்கும் தனித்து மந்திரம் உரைத்து இவ்விதமே பூஜிக்க வேண்டும். இருவருக்கும் ஒரே தருணத்தில் பூஜிக்க கூடாது. ஒன்றினை நிறைவு செய்து பின் மற்றோர் ஆன்மாவிற்காக பூஜிக்க வேண்டும். தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரை தவிர உயிர் துறந்த மனைவியோ அல்லது கணவனோ அமைந்திருப்பின் அவர்களுக்கும் தனித்த லிங்க ரூபம் ஏற்று பூஜிக்கலாம். உயிர் துறந்த வேறு எந்த ஒரு ஆன்மாவிற்கும் ஆத்மலிங்க பூஜைகளை ஏற்கக்கூடாது. பிள்ளைகள் உயிர் துறந்திருப்பினும் அவர்களது ஆன்மாக்களுக்கும் பூஜிக்கலாகாது. ஏனெனில் ஒளி இழை தொடர்புகள் மாறுபடும். இவ்விதமே மீண்டும் ஒரு மண்டல காலமும் இரட்டிப்பு மந்திரங்களை உரைத்திட இரு மண்டலகால எல்லையில் உடல் துறந்த ஆன்மா எமது ஒளிப்பாலத்தினில் இணைக்கப்படும். சத்தியம் உணர்ந்து பூஜிக்க பெரும்பான்மை ஆன்மாக்கள் எமது ஒளிப்பாலத்தினில் இணைக்கப்படும். ஆசிகள் பல பல.